வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் யார பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூலித்தேவன் பத்தி தாங்க சொல்ல போறேன். நம்முடைய நாட்டின் விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி 1755 வருஷத்திலேயே முழக்கமிட்டவர் தான் பூலித்தேவன். ஆங்கிலேயருக்கு எதிராக நெல்லை சீமையிலிருந்து எழுந்த முதல் குரல் பூலித்தேவனின் குரல் தான். இவர் பாத்தீங்கன்னா நெல்லை பகுதியில் நெற்கட்டான் செவல் அப்படிங்கிற பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பண்ணினவர். இவர் ஒரு பாளையக்காரருங்க. முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 1857 வருஷத்துல நடந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து குரல் கொடுத்தவர் பூலித்தேவன். வரிக்கு பதிலா நெற்கதிர்களையாவது கொடு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கேட்டப்போ, வரின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன நெல் மணி கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் பூலித்தேவன். அதனால்தான் அந்த பகுதிக்கே நெல் கட்டான் செவல் அப்படிங்கிற பேர் வந்ததா சொல்றாங்க. சரி, பூலித்தேவன் எப்ப பிறந்தாரு அப்படின்னு சொன்னா 1715 வருஷத்துல பிறந்திருக்காருங்க. அந்த வருஷத்தின் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில் பிறந்த அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்தப்ப பூலித்தேவன். சின்ன வயசுலேயே பூலித்தேவனுக்கு இறை பக்தியும் வீர உணர்ச்சியும் அதிகமா இருந்திருக்கு. தன்னுடைய குலதெய்வமான பூலுடையாரை மனசார வேண்டிட்டே இருப்பாராம் எப்பவுமே. 6 வயசுல இளஞ்சி சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்றவர் கிட்ட சன்மார்க்க நெறிகளை எல்லாமே படிச்சிருந்திருக்காரு. தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை எல்லாம் கற்றறிந்த இவருக்கு கவிதை எழுதும் திறனும் இருந்திருக்குங்க. 12 வயசுலே அத்தனை போர்க்கலைகளையும் அவர் படிச்சிருந்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அம்பு எறிதல், வாழ்வீச்சு, மல்யுத்தம் அப்படின்னு சொல்லி எல்லா போர் பயிற்சிகளையும் பெற்றிருந்திருக்காரு. அதாவது அவருக்கு கவனெறிய தெரியுமா, வல்லையம் தெரியுமா, அதுக்கப்புறம் சிலம்பம் தெரியுமா, அப்புறம் சுருள் பட்டா சுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலயும் கை தேர்ந்தவரா இருந்திருக்காரு. இவருடைய உடல்வாகு பத்தி ஒரு நாட்டுப்புற பாடல் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. 6 அடி உயரம் இருப்பாராம். ஒளி பொருந்திய முகம், தென்தோள், பவள முகம், விரிந்த மார்பு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உடல்வாகு பத்தி அந்த நாட்டுப்புற பாடல் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. புலிகள் கூட விளையாடுறதுல அதீத பிரியம் இவருக்கு உண்டா. அதனாலேயே புலித்தேவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இவரை. இவருடைய இந்த திறமையெல்லாம் பார்த்து இவருடைய அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா 12 வயசுலேயே இவரை ராஜாவாக்கிட்டாராம். இது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா 1726 வருஷத்துல. அதுக்கப்புறமா இவருக்கு இவருடைய மாமன் மகள் கூட திருமணம் நடக்குது. அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கயல்கண்ணி என்ற லட்சுமி நாச்சியார். இந்த லட்சுமி நாச்சியாருடைய சகோதரரான சவுனத்தேவரும் பூலித்தேவரும் மிக நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. பூலித்தேவருக்கு 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க. கோமதி முத்து தலவாச்சி, சித்திரபுத்திர தேவன், சிவஞான பாண்டியன் அப்படின்னு சொல்லி 3 குழந்தைகள் அவருக்கு இருந்திருக்காங்க. பாளையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை எல்லாம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் பயன்படுத்தியது போக மீதி எல்லாத்தையுமே கோயில் திருப்பணிகளுக்காக பயன்படுத்தியிருக்காரு. நெல்லை சீமையில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்காருங்க. இவருடைய குலதெய்வமான பூலுடையார் கோயில் தவிர பால்வண்ணநாதர் கோயில், வாசுதேவநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோயில், நெல்லை வாகையாடி அம்மன் கோயில், மதுரை சொக்கநாதர் கோயில், இந்த கோயில்களுக்கும் பூலித்தேவர் திருப்பணிகளை செஞ்சிருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்துலதான் நாயக்கர் ஆட்சி நலிவுற்று இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பாண்டியர்களுடைய ஆட்சியும் முடிவுற்று இருந்திருக்கு. இந்த நேரத்துலதான் ஆங்கிலேயர்களும் வராங்க. அவங்களுடைய தொல்லையும் ஜாஸ்தி ஆகுது. அதுவும் குறிப்பா இந்த பாளையக்காரர்களுக்கு எல்லாம் ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து தொந்தரவு வர ஆரம்பிச்சது. அதனால பூலித்தேவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா எல்லா பாளையக்காரர்களையும் கூட்டி நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஆங்கிலேயர்களை நம்ம எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய திட்டப்படி பாளையக்காரர்கள் யாருமே நாயக்கர்களுக்கு கப்பம் கட்டல. நாயக்கர்கள் ஆட்சி வலுவிழந்ததுனால அந்த ஆட்சி யார் கைக்கு வருது அப்படின்னு சொன்னா ஆற்காடு நவாபுகள் கைக்கு வருதுங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே பிரிவு பூசல்லாம் இருந்ததுனால இந்த பாளையக்காரர்கள் கப்பம் கட்டுறதையே அடியோடு நிறுத்திட்டாங்களாம். இந்த நேரத்துலதான் ஆற்காடு நவாப் யார்கிட்ட போறாரு அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட போறாரு. எப்படியாவது எனக்கு இந்த கப்பத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒப்பந்தம் ஏற்படுதுங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி வரியை இப்ப யார் வசூலிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர்கள் வசூலிக்கணும். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மன்னர்கள் கிட்ட நேரடியாவே வந்து வரி வசூலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்துலதான் மாஃபூஸ் கான், கர்னல் ஹெரான் 2 பேரும் பூலித்தேவருடைய கோட்டையை முற்றுகையிடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து கப்பம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால சண்டை போட்டாவது வரியை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவருடைய அரண்மனைக்கு வந்தாச்சு. அதாவது முற்றுகையிட்டாச்சு. ஆங்கிலேயர்கள் கிட்ட வெடிமருந்துகள், பீரங்கிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஆனாலும் பூலித்தேவருடைய கோட்டையை அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. ஆங்கிலேயருடைய அந்த தளவாடங்களும் உணவும் தீர்ந்து போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பூலித்தேவர் வெளியே வராரு. ஆங்கில படைகளை எல்லாத்தையுமே சின்ன பின்னமாக்குறாருங்க. இந்த முதல் போர்ல பூலித்தேவர் வெற்றி பெற்றாலும் மீண்டும் மீண்டும் ஆங்கிலேயர்கள் வந்து தொல்லை கொடுப்பாங்க அப்படிங்கிற அபாயத்தை உணரத்தான் செய்யறாரு. இதனால என்ன பண்றாருன்னா மீண்டும் பாளையக்காரர்கள் எல்லார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனா யாருமே அவருக்கு ஒத்து போகல. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய அரசாட்சியே போதும் அப்படின்னு சொல்லி சுயநலத்தோட
ஒதுங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பாளையக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து சுதேசி படை அப்படின்னு சொல்லி ஒண்ணு அமைச்சு யார் கையில கொண்டு போய் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா யூசுப் கான் அப்படின்ற ஒருத்தன்ட்ட கொடுக்கறாங்க. யார் இந்த யூசுப் கான் அப்படின்னா மருதநாயகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவன் தான் இந்த யூசுப் கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா மதம் மாறி இந்த சுதேசி படையை வச்சே பூலித்தேவரை எதிர்க்கிறான். இப்படி 1755 இருந்து 1767 வரைக்கும் பூலித்தேவர் நிறைய போர்களை எதிர்கொள்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வருஷங்கள்ங்க. ஒரு சிறிய பாளையத்தின் தலைவராக இருந்தவர் 12 வருஷங்களா ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் அதிகம் இல்லையா? சரி, இப்படியே ஜெயிச்சுட்டே இருந்த பூலித்தேவருக்கு கடைசியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய பீரங்கிகளை கொண்டு வந்து அவருடைய அந்த அரண்மனையை முற்றுகையிடுறாங்க. அவருடைய கோட்டையில பெரிய உடைப்பை ஏற்படுத்துறாங்க, உள்ள நுழையறாங்க. இந்த நேரத்துல வேற வழியே இல்லாம பூலித்தேவர் கடலாடிக்கு தப்பி போறாரு. அங்கே ரகசியமா படைகளை எல்லாம் திரட்டி மீண்டும் ஆங்கிலேயர்கள் கூட போர் புரிஞ்சு அந்த கோட்டையை கைப்பற்றுறாரு. ஆனா 1767 பெரும் படையை கொண்டு ஆங்கிலேயர்கள் மீண்டும் வந்து பூலித்தேவருடைய அந்த கோட்டையை சின்ன பின்னமாக்கிடுறாங்க. இந்த போர் நடந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மழையோ மழைங்க. இந்த மழையை பயன்படுத்தி பூலித்தேவன் மீண்டும் தப்பி போறாரு. இந்த போர் தான் பூலித்தேவர் நிகழ்த்திய கடைசி போர். ஏன்னா ஆரணி கோட்டையின் தலைவன் மாளிகைக்கு வர வச்சு ஆங்கிலேயர்கள் அவரை அங்க கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி பாளையங்கோட்டைக்கு வர்ற வழியில சங்கரன் கோயில் ஈசனை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கிட்ட கேட்டதாகவும் அவங்க அதுக்கு அனுமதி கொடுத்ததாகவும் இவர் கோயிலுக்குள்ள போய் இறைவனை வழிபட்டு அங்கேயே சிவனுடன் ஐக்கியமாகி விட்டதாகவும் வரலாறு சொல்லுது. இப்படி பூலித்தேவர் சிவஞானத்துடன் ஐக்கியமானதுனால பூலி சிவஞானம் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க. இதையெல்லாம் மிக அழகாக நாட்டுப்புற பாடல்கள் சொல்லுது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில்ல பூலித்தேவருக்கான தனி அறை இருக்குது. ஆக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 1757களிலேயே குரல் கொடுத்தவர் தான் பூலித்தேவர் அப்படின்ற தகவலோட இன்னைக்கு விடைபெறேன். மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.